வாழ்த்துக்கள். என்றைக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்றைக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். உறுதியாங்க. வெற்றி வாழ்த்துக்கள். நான் வந்தால் என்னென்ன செய்வேன்னு செயல் திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கேங்கய்யா. பார்த்து நீங்கள் படித்து பாருங்கள். இந்த ஒரு முறை மாற்றி வாக்கு செலுத்துங்கய்யா. எனக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இல்லை யாரும் இவ்வளோ நாள் ஓட்டு போட்டெல்லாம் வந்து எல்லாம் சரியான மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படி. இவ்வளோ நாள் போட்ட ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. எனக்கு ஒரு ஓட்டு போட்டால் ஜனநாயகத்து அதுதாங்க உண்மையானமே ஜனநாயகம். 2 கட்சிகளுக்கு மட்டுமே போகிறது கிடையாதுல்ல. நமக்கு எதுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்கன்னா சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அது செய்யாமல் யார் அதிகமாக ஓட்டு காசு கொடுப்பா, யார் பரிசு பொருட்கள் கொடுப்பா, யார் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறா, அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம்னா அது ஜனநாயகமே கிடையாது. காசு இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அதில் என்ன ஜனநாயகம்? அதனால் இந்த ஒரு முறை கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்க. வரேங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர். வணக்கங்கண்ணா. வரக்கூடிய தேர்தலில் நான் அந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன். நீங்கள் தான் நிற்கிறீங்களா? சரி 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 சரி. சீமான் கட்சி இருக்குல்லைங்க, ஆமாம் ஆமாம், அது சார்பாக நான் வேட்பாளராக விவசாய சின்னத்தில் நிற்கிறேன். ஓ சீமான் இந்த தம்பி தான் நிற்கிறீங்களா? ஓ இந்த தம்பி தான் நிற்கிறாங்க. சரிங்கண்ணா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி சரி. பெரிய ஒரு சாதாரண ஒரு சாமானிய வீட்டு மகன் தான் நான். சரி சரி. கோடீஸ்வரன்லாம் கிடையாது. சரி சரி. அதனால் ஒரு எளிய பிள்ளைக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி சரி சரி. எத்தனையோ கட்சிகளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க, உங்கள் வயசுக்கு சின்ன வயசுலேருந்து போட்டிருப்பீங்க. எத்தனையோ பேர்த்த நீங்கள் அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு முறை சரி சரி சரி. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தெற்கு மண்டலமா? தெற்கு தொகுதி, நம்ம தொகுதி தெற்கு தொகுதி. ஆமாம், இந்த தெற்கு தொகுதியில் நான் நிற்கிறேன். சரி சரி. நான் போட்ட கட்சிகளுக்கே போடாமல் இந்த ஒரு முறை மாற்றி போடுங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்தில் ஆமாம். நான் இந்த பகுதி ரோடு நல்லா போடணும்னு சொல்லி நாங்கள் திங்கக்கிழமை ஆச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுக்குறோம். நல்ல தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனு கொடுக்குறோம். சாக்கடை அடைப்படுக்கணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுக்குறோம். இப்படி நிறைய மனுக்கள்லாம் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் நாங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து நான் காசு கொடுத்து ஓட்டுக்களை வாங்கிட்டு போகிற ஆள் நான் கிடையாதுமா. நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு சாதாரண எலி வீட்டு மகன் தான். இருக்கிறவன் கொடுப்பான், 500 கொடுப்பான், 1000 கொடுப்பான். ஆமாம், எல்லாருமே நம்ம மாறினா எல்லாருமே மாறிடுவாங்க. முதல்ல நம்ம மாறணும். நீங்கள் மாறினா இவங்க மாறுவாங்க, இவங்க மாறினா எல்லாருமே மாறிடுவாங்க. எல்லாம் சரிங்களா? அதனால் வந்து இந்த பையனுக்கு நான் ஒரு ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவானா, ஒரு ஓட்டு நான் போட்டு வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவ்வளோ காலம் நம்ம போட்ட ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. நம்ம ஓட்டு போட்டு அவன் வந்து நல்லது செஞ்சுருக்கான். தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாங்க. ஆனால் நான் இந்த பகுதி பிரச்சனைகளுக்காக நான் தொடர்ச்சியாக நின்றுருக்கேன். அந்த உரிமையில நான் உங்ககிட்ட வாக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. வரேங்க. நன்றி. கூட்டிடுறேங்கய்யா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கேட்டு வந்திருக்கேன். ஆமாங்க. தேங்க்யூ. நல்லா வருவீங்க. என்ன படிச்சுக்கிறீங்க? டிப்ளமோங்க, ஈசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். நான் இவர் பேச யூடியூப்பில் கேட்காத நாளே இல்லை. அன்னாடு கேட்பேன். அப்படிங்க. நான் முதல்ல அதெல்லாம் இருந்தேன். மது இருந்தான்ல, உங்களுக்கு தெரியும். அவர் இருக்கும்போது லீமெயில் ரூம் போட்டிருக்கும்போது அங்கே போய் பார்த்துருக்கேன். இல்லை நம்ம பசங்களும் எல்லாம் அவங்களுக்கால அவைத்தலையாக இருந்தேன். அப்போல்லாம் இருந்தாங்க. வார்டு செயலாளராக போட்டாங்க. அப்படி போட்டு எனக்கு வந்து இவரை பிடிக்கும், சீமான பிடிக்கும். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக என்னுடைய ஒரு ஓட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. நான் எனக்கு என்னை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பையனாக ஒரு புதுசாக தெரியலாம் யார் இந்த பையனு. ஆனால் நான் இந்த பகுதி பிரச்சனைகளுக்காக நான் தொடர்ச்சியாக நான் மனு கொடுத்துருக்கேண்ணா. போராடி இருக்கேன், வழக்கு வாங்கியிருக்கோம். புளியகுளம்ண்ணா, அந்த போலீஸ் கந்தசாமி வீதி இருக்குங்கண்ணா. அந்த மீன் கடை இருக்குங்கண்ணா. மீன் கடைக்கு பின்னாடி. ஆமாம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாற்றம் கண்டிப்பாக தெரியும், நல்லாவே தெரியுது. ஆமாம். கையில் அவர் மை வச்சு பேசிட்டு இருந்தாரு, சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு ஓரமான அங்கே இன்னொரு பேசிட்டு வந்தோம். சரி, விவசாயம் ஒரு எளிய மகன் நிற்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் அந்த தொகுதியில் போட்டிடுறேண்ணா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மறக்காமல் ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்தில் நான் போட்டிடுறேன். நாங்கள் வந்து பண்ணுங்க. ஆமாம், நாங்கள் போடுறோம்.
சட்டமன்ற தேர்தலில் நான் அந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கேட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாங்க. மற்ற ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. கண்டிப்பாக பண்ணிடலாம். ஆமாம், நான் விவசாய சின்னத்தில் போட்டிடுறேன். நான் வந்தால் என்னென்ன செய்வேன்றது செயல் திட்டங்களை பின்னாடி கொடுத்துருக்கேன். சரி, படித்து பாருங்கள். சரி. நான் இந்த உங்களுக்கு நான் ஒரு புதிய முகமாக தெரியலாம். ஆனால் நான் இந்த பகுதி பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுக்குறது, போராடி இருக்கோம், வழக்கு வாங்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. பெரிய கோடீஸ்வரன் வீட்டு மகனோ இல்லை அரசியல் வீட்டு மகனோ கிடையாது. சாதாரண ஒரு எளிய பிள்ளை நான் வேட்பாளராக நிற்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. கண்டிப்பாக பண்ணிடலாம். சரி, மகிழ்ச்சி. சரிங்கம்மா. விவசாய சின்னம் பேர் வாய்ப்பு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அரசியல் எத்தனையோ தேர்தலை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ தலைவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தேர்தல் மாற்றத்துக்கு விவசாயிக்கு உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 5 நிமிஷம் பாக்கி என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் இப்போ நான் முதல் வாக்கு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். என்னுடைய தரப்பில் 5 ஓட்டு உனக்கு என்னது என் மனைவிது, என்னுடைய குழுது, மருமகள். நான் சொன்னால் கேட்பான், பட்டிக்கார ஒன்று கேட்க மாட்டேன். நான் சொன்னால் கேட்பேன். இதில் போடுறா என்ன நம்ம தெரிஞ்சவர் தானே போட்டு கண்டிப்பாக வாய்ப்பு. கண்டிப்பாக பார்த்துக்கிட்ட நானும் எல்லாம் வரக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட கேள்வி கேளுங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேள்வி கேளுங்க. 5 வருஷம் நம்மளுடைய கடமை. அந்த 5 வருஷத்தில் ஒரு நாள் ஓட்டு போட்டு வரணுன்ட்டு தான் நம்மளுடைய கடமைன்னு நினச்சிடாதீங்க. இந்த பகுதிக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, என்ன திட்டங்களை முன்வைக்கிறாங்க, எல்லாமே கேள்வி கேளுங்க. நீங்கள் நான் இந்த விவசாய சின்னத்தில் போட்டிடுறேன். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் வந்து என்னென்ன செய்வேன் அப்படின்ற செயல் திட்டங்களை பின்னாடி கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் படித்து பாருங்கள். இது மற்ற கட்சி நோட்டீஸ் மாதிரி திருப்பி போட்டுறாதீங்க. இது எங்களுடைய இங்கே கூடியிருக்க ஒவ்வொருத்தவங்களுடைய உழைப்பினால இந்த வேர்னால நாங்கள் இந்த நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். எங்களுடைய சொந்த காசு போட்டு அடிச்சிருக்கோம். அதனால் ஒரு சாமானிய வீட்டு பையன் நான் தேர்தலில் நிற்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். விவசாய சின்னம் நம்ம பகுதியில் மரக்கன்று. நம்ம கோயம்புத்தூரில் வந்து காற்று ரொம்ப நஞ்சாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த காற்றோட தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம மரக்கன்று வைக்கிறது மூலமாக தான் அதை சரி செய்ய முடியும். இந்த இடத்துல வைக்க முடியாட்டி ஏதாவது ஒரு இடத்துல மரக்கன்று வச்சு நன்றி. சரி, நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக போட்டுறேன். உங்கள் வயசுக்கு எத்தனையோ தேர்தலை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியிருப்பீங்க. இந்த ஒரு முறை நம்ம வீட்டு பையனாக நினச்சி எனக்கு வாக்கு செலுத்துங்க. கண்டிப்பாக பெரிய நான் கோடீஸ்வரன் வீட்டு மகன்லாம் கிடையாது. சாதாரண ஒரு சாமானிய மகன். நம்ம மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு அந்த தேர்தலில் போட்டிடுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, கண்டிப்பாக. எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் வருவாங்க, காசு கொடுப்பாங்க, பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. வாங்கி வச்சுக்கோங்க. கொடுக்குறவங்க கொடுக்க தான் செய்வாங்க எல்லாமே. நம்ம வாங்கிட்டு நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும்? ஏன்னா நம்ம மாறினா தான் நம்ம பகுதியெலாம் மாறும். இப்போ நினச்சி பாருங்களேன், ஒருத்தர் திருடான்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட நம்ம வீட்டு சாவியை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவன் திருடான். அவன்கிட்ட எப்படி நம்ம வீட்டு சாவியை கொடுக்குறதுன்னு கொடுக்க மாட்டான். ஆனால் இவ்வளோ காலம் வந்து நம்ம வந்து அவன் ஊழல் பண்ணுறான்னு தெரியும், அவன் கொள்ளையடிக்கிறான்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அவனுக்கு ஓட்டு போடுறான் அப்படின்னா தப்பு நம்ம மேலே. பகுதி மாறணும், எல்லாமே மாறணும் அப்படின்னா முதல்ல நம்ம அதை சிந்திச்சு ஓட்டு போடணும். அவ்வளோதான். நீங்கள் எனக்கு சிந்திச்சு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுவீங்க. நான் நம்பிக்கையோடு போகிறேன். கண்டிப்பாக. நன்றி. எளிய பிள்ளை. சரி, மௌலிகம்மா புதிய நாங்கள் வந்திருக்கோம். மறக்காமல் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துவோம். நெல்லிக்காய் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கில் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து மரக்கண்டை கொடுத்து கேட்குறோம். எங்கள்கிட்ட கொடுக்குற அளவுக்கு காசு கிடையாது, இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது அரசியல் கிடையாது. அரசியல்ன்றது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான். காசு கொடுக்குறதோ இல்லை வந்து பரிசு கொடுக்குறதோ கிடையாது. அரசியல் என்பது நாங்கள் மக்களை வச்சு படிக்கிறதுக்காக, மக்களுக்காக உழைக்கிறதுக்காக இளைஞர்களுக்கு வரலாம். எந்த கட்சி வந்தாலும், எந்த கட்சி வேட்பாளர்கள் வந்தாலும் நான் சரியான முறையில் மாற்றணும். ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
போட்ட கட்சிகளுக்கு போட்டுருக்காங்க. அப்போ அவங்க திருத்தணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக கண்டிப்பா கண்டிப்பா